அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மாதங்களில் பல சிறப்பம்சங்கள் இருக்குது. சில மாதங்கள் தெய்வ வழிபாட்டிற்கெனவே பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் இறை வழிபாட்டிற்கு மிக சிறந்த ஒரு மாதமாக கார்த்திகை மாதம் சொல்லப்படுது. இந்த மாதத்தில் அதிக அளவு சுப முகூர்த்தங்கள் திருமணங்கள் நடைபெறுவதால் இதை திருமண மாதம் என்றும் சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் திரு கார்த்திகை தீபம், சோமவார விரதம், கார்த்திகை ஞாயிறு விரதம், கார்த்திகை விரதம், உமா மகேஸ்வர விரதம், விநாயகர் சஷ்டி விரதம், கார்த்திகை வளர்பிறை துவாதசி விரதம், ராம ஏகாதசி. அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதத்தில் நாம் வீட்டு பூஜை அறையில் எப்படி பூஜை செய்ய வேணும், எப்படி நாம் தீபம் ஏற்ற வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகை மாதம் என்றாலே அது தீபத்திற்குரிய மாதம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் நாமும் தினமும் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அது மட்டுமின்றி கார்த்திகை மாதத்தில் சூரிய ஒளி பூமிக்கு குறைவாக கிடைக்கும். ஆகையால் வீட்டில் அதிக அளவு தீபம் ஏற்றும் பொழுது வெப்பம் அதிகரிக்கிறது. இதனால் நோய் நொடி இன்றி இருக்கலாம் என்று அறிவியல் பூர்வமாக சொல்லப்படுது. நம் முன்னோர்கள் கடைபிடித்து வந்த ஒவ்வொரு விஷயத்திலுமே ஆன்மீகத்துடன் அறிவியலையும் கலந்தே செய்திருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் நமக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த தீபத்தை அதிகாலை 4 மணி முதல் 5:30 மணிக்குள் ஏற்ற வேண்டும். அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்முடைய வீட்டில் இந்த தீபம் ஏற்றப்பட்டு இருக்க வேண்டும். இந்த தீபம் ஏற்ற அதிகாலையில் எழுந்து நாம் தலைக்கு குளித்து செய்ய வேண்டும். இது மிகவும் அவசியம். ஏனென்றால் கார்த்திகை மாதத்தில் நாள்தோறுமே சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து நீராடி சகல புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய பலனை பெறலாம். அது மட்டுமின்றி ஐப்பசி மாதத்தில் நீராடும் துலாஸ்தானம் பலனை இந்த மாதம் நீராடும் பொழுது பெற முடியும் என சொல்லப்படுது. காலையில் குளித்துவிட்டு அதன் பிறகு உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நாம் தீபம் ஏற்ற வேண்டும். வீட்டில் துளசி மாடம் இருந்தால் அந்த இடத்துல அகல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அதன் பிறகு வீட்டு பூஜை அறை நிலைவாசலில் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் நம்முடைய வீட்டில் எத்தனை விளக்கு ஏற்றுகிறோமோ அத்தனை ஐஸ்வர்யங்களும் நமக்கு பெருகும் என்று சொல்லப்படுது. அதே போல் கார்த்திகை மாதத்தில் சிவாலயங்களில் சென்று தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது நமக்கு கோடி புண்ணிய பலன்கள் தரும் என்று சொல்லப்படுது. அது மட்டுமின்றி இந்த மாதத்தில் சிவாலயத்திற்கு நெய் அபிஷேகம் செய்வது, வில்வம், மறிக்குழுந்து போன்றவற்றால் அர்ச்சனை செய்வது குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை தரும் என சொல்லப்படுது. வீட்டில் துளசி மாடத்தில் ஏற்றப்படும் தீபம் விஷ்ணு தீபமாகவும் சிவ ஆலயத்தில் ஏற்றப்படும் தீபம் சிவ தீபமாகவும் கருதப்படுது. இந்த 2 தீபங்களால் நம்முடைய வாழ்க்கையில் எண்ணற்ற மகிழ்ச்சி உண்டாகும். கார்த்திகை மாதத்தில் தீபஸ்தானம் செய்வது சால சிறந்ததாகும். இந்த தானம் செய்பவர்கள் பிரம்மஹஸ்தி போன்ற கடுமையான தோஷத்தில் இருந்து விடுதலை பெறுவாங்க என்று சொல்லப்படுது. மேலும் இந்த மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை துவாதசி துளசி வழிபாட்டிற்கு சிறந்த ஒரு தினமாக சொல்லப்படுது. இந்த நாட்களில் நாம் ஒரு ஏழைக்கு அன்னதானம் செய்வது, கங்கை கரையில் 1000 பேருக்கு அன்னதானம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும். இத்தகைய சிறப்பம்சம் பொருந்திய இந்த கார்த்திகை மாதத்தில் நம்மால் எதை செய்ய முடிகிறதோ அதை செய்து கிடைக்கக்கூடிய பலன்களை பெறலாம். இந்த வழிபாடுகள் எதையுமே செய்ய முடியாதவர் காலை மாலையில் நாம் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீரக்கூடியதாக இருக்குது. பொதுவாக வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கு மற்றும் ஏற்றலாம் என்பது பலருக்குமே கேள்வியாக இருக்குது. அதாவது சிலர் காமாட்சி விளக்கை மட்டுமே வைத்திருப்பாங்க, அதை மட்டும் ஏற்றலாம் என்று பலருக்கும் சந்தேகம் இருக்கிறது. பூஜை அறை என்றாலே அது மங்களகரமான விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும். தினமும் காலை 6 மணிக்கு மேல் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். அதுபோல் கார்த்திகை மாதங்களில் மாலை நேரத்தில் நாம் மார்கழி மாதத்திலும் அதிகாலை நேரத்தில் விளக்கு ஏற்றி வழிபட்டால் நன்மைகள் கிடைக்கும். விளக்கில் நல்லெண்ணெய், நெய், பஞ்சதீபம் விளக்கு ஏற்றி நாம் எண்ணெய் உள்ளிட்டவையை கொண்டு விளக்கு ஏற்றலாம். தினமும் ஏற்றிய ஒரே திரியை விளக்குகளுக்கு பயன்படுத்த வேண்டும். தினந்தோறும் விளக்குகளை கழுவ வேண்டும். பொதுவாக பூஜை அறையில் 2 விளக்கு ஏற்றினால் அதிர்ஷ்டம் உண்டாகும். ஒற்றை விளக்கை ஏற்றக்கூடாது. அதே போல் ஒற்றை படையில் தான் நம்ம விளக்குகளை ஏற்ற வேணும் என்பதும் இல்லை. ஒரு 2 விளக்குகள் அல்லது அதற்கு மேல் எத்தனை விளக்கு ஏற்ற முடியுமோ அத்தனை விளக்குகளை நாம் ஏற்றலாம்.
உதாரணமாக காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுகிறோம் என்றால் அதற்கு துணை விளக்கை ஏற்ற வேண்டும். ஒருவேளை உங்களிடம் எக்ஸ்ட்ரா விளக்கு இல்லை விட்டால் அகல் விளக்கையாவது நாம் பயன்படுத்தலாம். விளக்குகள் கிழக்கு திசையை பார்த்தவாறு ஏற்ற வேண்டும். பூஜை அறையில் காலை மாலை இரு வேளைகளுமே விளக்கு ஏற்ற வேண்டும். புதிய திரி போட்டுதான் விளக்கு ஏற்ற வேண்டும். சூரிய உதயத்திற்கு முன்பு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்குகளை ஏற்ற வேண்டும். அதே போல் நாம் மாலை வேளைகளில் 6 மணிக்கு விளக்கு ஏற்றினால் எல்லா விதமான யோகங்களும் கிடைக்கும். பொதுவாக விளக்குகளுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் புகழ் அபிவிருத்தியாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. வேப்ப எண்ணெய், நெய், இலுப்ப எண்ணெய் ஆகியவற்றை கலந்து நாம் தீபம் ஏற்றினால் செல்வம் பெருகும். நெய் எண்ணெயில் தீபம் ஏற்றுவது மிகவும் கடவுளுக்கு உகந்தது. இதன் மூலம் நவகிரகங்களையும் நாம் திருப்திப்படுத்தலாம். அதே போல் ஏற்றிய திரிகளை தூக்கி எறியாமல் சேகரித்து வரித்து ஒரு நாள் உங்களுக்கு அது உங்களுடைய குடும்பத்திற்காகவே நீங்கள் சுற்றி போடலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. இதுபோல் நம்ம விளக்குகளை நம்ம தினமும் வீட்டில் ஏற்றும் பொழுது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். பொதுவாக ஸ்ரீதேவி என சொல்லப்படும் மகாலட்சுமி நம்முடைய வீட்டு வெளியே செல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் ஸ்ரீதேவிக்கு பதிலாக மூதேவி வந்து நம்முடைய வீட்டில் குடிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றாலும் நம்முடைய பூஜை அறையை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதை பற்றியும் என்னென்ன விஷயங்களை நம்முடைய வீட்டு பூஜை அறையில் தவறையும் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் நாம் தெரிந்து கொண்டு செய்வது நல்லது. உங்களுடைய வீட்டு பூஜை அறை தனியாக இருந்தாலும் சரி, பூஜை அறை வீட்டு அலமாரியில் ஒரு பகுதியில் இருந்தாலும் சரி, நாம் பூஜை படங்களை வைத்திருக்கும் இடங்களில் சுற்றி தேவையானவற்ற பொருட்களை நிரப்பி வைக்கக்கூடாது. குறிப்பாக சிலர் பேர் சமையல் அறையில் பூஜை அறையை வைத்திருப்பாங்க, சிலர் பேர் ஹாலில் பூஜை அறையை வைத்திருப்பாங்க. இடவசதி இல்லாத காரணத்தினால் இப்படி பூஜை அறைகளை அமைத்து கொள்வதில் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் பூஜை அலமாரிகள் மேல் பக்கத்திலும் கீழ்ப்பக்கத்திலும் தேவையானவற்ற பொருட்களை அடைத்து வைப்பதன் மூலம் வீட்டில் மூதேவி குடியேறி விடுவாள். முடிந்தவரை நீங்கள் உபயோகப்படுத்தும் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களை பூஜை படங்களை வைத்திருக்கும் அலமாரியை சுற்றி வைக்க வேண்டும். இத்தோடு சேர்ந்து ஒரு பொருட்களை மாதத்திற்கு ஒரு முறையாவது நாம் அதை சுத்தப்படுத்தி தூசு அண்டாமல் வைத்திருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. உங்களுடைய பூஜை அறையை பார்த்த உடனே பார்ப்பவர்கள் கையெடுத்து கும்பிடும் அளவிற்கு லட்சுமி கலாச்சம் பொருந்தியதாக இருக்க வேண்டுமே தவிர நாம் குப்பைகளுக்கு நடுவில் பூஜை அலமாரியை வைத்திருக்க கூடாது. அத்தோடு சேர்த்து நிறைய பேர் தினம்தோறும் சுவாமி படங்களுக்கு புதிதாக பூ போட முடியாத காரணத்தினால வாடிய பூக்களை அப்படியே விட்டுவிட்டு தீபம் ஏற்றும் பழக்கத்தை வைத்திருப்பாங்க. குளிர்காலங்களில் நாம் சுவாமிக்கு சூட்டிய பூ சீக்கிரத்தில் வாடாது. 2-3 நாட்கள் ஆனாலுமே அப்படியே இருக்கும். பூ வாடாமல் இருக்கும் பட்சத்தில் அப்படியே தீபம் ஏற்றலாம். வெயில் காலங்களில் போட்ட பூக்கள் மறுதினமே வாடிவிடும். சுவாமிக்கு பூ இல்லாமல் கூட விளக்கு ஏற்றலாம் தவிர வாடிய பூக்களை வைத்து தீபம் ஏற்றக்கூடாது. வாடிய பூக்கள் பூஜை அறையிலோ நாம் உடன் அகற்றப்பட வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் விளக்குகள் போட்டு இருக்கக்கூடிய திரியை கரிப்பிடித்து உருண்டையாக இருந்தால் அந்த திரியை நாம் மாற்றி விட வேண்டும். பழைய திரியில் தீபம் ஏற்றக்கூடாதா என்ற சந்தேகத்தை விடுத்துவிட்டு கரிப்பிடித்த தீபம் சுடர் சரியாக எரியாத திரியில் கட்டாயம் நாம் தீபம் ஏற்றவே கூடாது. இன்னும் சில பேர் செய்யும் தவறு, சுவாமி படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் போட்ட இட முடியாமல் ஸ்டிக்கர் போட்ட வைப்பது. வாரம் ஒரு முறை கட்டாயம் சாமி படங்களை துடைத்து மஞ்சள் சந்தனம் குங்குமம் போட்டு வைக்க வேண்டும். அது தவிர ஸ்டிக்கர் போட்டை சுவாமி படங்களுக்கு ஒட்டக்கூடாது. வாசமில்லாத செயற்கையான பிளாஸ்டிக் பூக்களை சுவாமிக்கும் இறந்தவர்களது படத்திற்கும் போடுவது நல்லது அல்ல அப்படின்னு சொல்லப்படுது. இறுதியாக மகாலட்சுமியின் திருவுருவப் படைத்து எந்த திசையை நோக்கி வைக்க வேண்டும் தெரிந்து கொள்ளலாம். குபேர படமாக இருந்தால் அஷ்டலட்சுமிகளின் திருவுருவப் படமாக இருந்தாலும் மகாலட்சுமியின் திருவுருவப் படமாக இருந்தாலுமே நாம் தனியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதை நாம் உங்களுடைய பூஜை அறையில் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும் கடவுளாக வடக்கு பார்த்தவாறு மாட்டிக்கொள்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இதுபோல் செய்து வருவதன் மூலம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். கட்டாயம் கடவுளின் அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு நம்ம பூஜை அறையில் பூஜை செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்ம பூஜை அறையில் இதுபோல் செய்வது வருவதன் மூலம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்.
வறுமை என்பதே நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது அப்படின்னும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.